வந்தோடனே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இடையில இடையில அப்படியே பாக்கெட்ல கையை விட்டுட்டு ஒரு 200 ரூபாயை தூக்கி காட்டினார். 200 ரூபாயை தூக்கி காட்டிட்டு, பிரதர்ஸ் என் கையில 200 ரூபா இருக்கு, யாருக்கு வேணும், யாருக்கு வேணும்னா கையை தூக்குங்க அப்படின்னு கேட்டார். நம்ம சும்மா விடுவோமா? 2 ரூபா 5 ரூபா கிடைச்சாலே போதுமே சாமி, எல்லாம் கையை தூக்கணும். சாமி எங்களுக்கு வேணும், கை கொடுங்க கொடுங்க அப்படின்னு. அடுத்து என்ன பண்ணாரு, அந்த 200 ரூபாயை அப்படியே புழிஞ்சிட்டாரு. இப்ப சொல்லு, இப்ப எவனுக்கு வேணும்னு சொல்லு, நான் தரேன் அப்படின்னு. நமக்கு புழிஞ்சது என்ன, திருப்பி எடுத்து மடிச்சுக்கலாம், அப்படி வேணா அயன் பாக்ஸ்ல போட்டு தேய்ச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பூத்தால மாறிடும். திரும்பவும் கேட்டாரு, இந்த 200 ரூபாய் யாருக்கு வேணும், கை தூக்குங்க அப்படின்னு. அப்ப நாங்கெல்லாம் சொல்லலாம், சாமி எங்களுக்கு வேணும், கொடுங்க கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. 3வது வாட்டி தரையில போட்டாரு, போட்டு 2 இழுத்தாரு. அந்த தாள் அப்படியே அதோடைய புது தாள் பழைய நிலைமை ஆயிடுச்சு, பழசாயிடுச்சு, அழுக்காயிடுச்சு அது. திரும்பவும் கேட்டார், கடைசியா கேட்கிறேன், இந்த தாள் யாருக்கு வேணும், இந்த 200 ரூபா தாள் யாருக்கு வேணும் அப்படின்னு. நாங்க சொன்னோம், சாமி அது நீங்க அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தாளை எங்கிட்ட கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம், கொடுத்தா மட்டும் போதும், நாங்க பாத்துக்கிறோம். கடைசியா கேட்டார், இந்த 200 ரூபா தாளில நீ என்ன கத்துக்கிற சொல்லு, இப்ப தாரேன் அப்படின்னு சொன்னார். 200 ரூபா தாள் தான். அவர் சொல்லி கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டின் பொது காலத்திலே 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே இருக்கின்றோம். ஆண்டவரோடு சேர்ந்து நமது தாகத்தை அவரோடு ஊட்டுவதற்காக வந்திருக்கின்றோம். இப்பலியை தொடங்குவதற்கு முன்பாக நம்மையே நம்முடைய இறைவன் பாதங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரோடு நம்மை சேர்த்துக் கொள்வோம். நம் குடும்பங்களையும் நம்மையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என இப்பலியில் தொடங்குவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நானே ஆட்டுக்குட்டி, உலகிற்கு பாவங்களை போக்க வந்த நல்ல செம்மறி என்று இறைவன் கூறுகிறார். திருமுழுக்கு யோவான் ஆண்டவரை பற்றி, தன் முற்ற நண்பனை பற்றி போற்றுகின்றார். இந்த நாளில் சான்று பகர்கின்றார். நம்மையும் திருமுழுக்கு யோவான் கேட்பது ஒன்றே ஒன்று, நீ இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக இருந்து சான்று பகர்கின்றாயா என்று கேள்வி கேட்கின்றார். எப்படி சான்று பகர முடியும்? நம் வாழ்க்கையின் மூலமாக, நாம் வாழுகின்ற வாழ்க்கையின் மூலமாக, குடும்பமாக இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது, குடும்பமாக இணைந்து நம் இறைவனை தேடுகின்ற பொழுது, நாம் இறைவனின் செம்மறியாகும், இறைவனின் ஆட்டுக்குட்டிகளாகும், இறைவனின் மந்தைகளாகும். எனவே கண்களை மூடுவோம். நம்மிடையே இருக்கின்ற குற்றங்குறைகளை எண்ணி பார்ப்போம். அதற்காக மனம் வருத்துவோம். இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். முதல் வாசகம். உலகம் முழுவதும் மீட்பு அடைய உன்னை ஒளியாக ஏற்படுத்தினோம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் என்னிடம்
நீயே என் ஊழியன், இஸ்ரேலே, உன் வழியாய் நான் மாட்சியுறுவேன் என்றார். யாக்கோப்பை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும், கருப்பையிலிருந்தே ஆண்டவர் எம்மை தன் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்போது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோப்பின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உமது திருவுள்ளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகிறேன். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். புதியதோர் பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழ செய்தார். பல்லவி. பலியையும் காணிக்கைகளையும் நீர் விரும்பவில்லை. எரி பலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கப்பட்டு செய்தீர். எனவே இதோ வருகிறேன். பல்லவி. என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுள்ளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றே நான். பல்லவி. என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி. இரண்டாம் வாசகம். நம் தந்தையாம் கடவுளிடம் இருந்தும் நம் ஆண்டவராம் இயேசுவிடம் இருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 1-3 முடிய. கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்துதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொஸ்தேனும் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்க பெற்று தூயோர் ஆக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடம் இருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இயேசுவை போற்றுங்கள், இயேசுவை போற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகத்தின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவைப் போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இறந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்று கூறி வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம். உங்கள் முகத்தில் மகிழ்ச்சியை காண்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இந்த ஆலயத்துக்குள்ளே நுழைகின்ற பொழுது நான் பார்த்த என் கண்ணு உடனே போனது அந்த வார்த்தைப்பாடுதான். என்னுடைய வாழ்க்கையிலும் நான் எடுத்த வார்த்தைப்பாடு, நான் தாகமாய் இருக்கிறேன், நான் தாகமாய் இருக்கிறேன். ஐ தர்ஸ்ட். எதற்காக தாகமாய் இருக்கிறேன்? ஆண்டவரோடு வாழ்வதற்கு, ஆண்டவரோடு என்னையே அர்ப்பணிப்பதற்காக. இன்றைய நாளிலும் நாமும் ஆண்டவரோடு தாகமாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இறைவன் நம்ம கூறுவது, தாகமாய் இருக்கிறாயா? உன்னை படைத்த நான், உன்னை வளர்த்த நான், உன்னை காண்கின்ற நான், நீ எப்படி இருக்கிறாய் என்பதை அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். இயேசுவுக்கே புகழ். கைகளை உயர்த்தி இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அப்படிப்பட்ட இறைவனோடு நான் எப்போதுமே பிரசங்கம் வச்ச ஒரு பாட்டு பாடுவேன். பாடலாமா? இங்கேயும் எல்லாம் சேர்ந்து பாடுவோம், சரிங்களா? ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரோடு நம்ம ஆர்ப்பரிப்போம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேசகர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேசகர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வானாந்தரத்திலே, கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வானாந்தரத்திலே, கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மாலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மாலைகளிலும்,
தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா. ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நம் ஆண்டவர் நமக்கு கூறுவது என்ன? நான் யார், நான் யார், நான் யாருக்காக, நான் எதற்காக இந்த மண்ணில் பிறக்கப்பட்டேன், எதற்காக இம்மண்ணில் பிறக்கப்பட்டேன், என்னவாக இருக்கிறேன், அதைத்தான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இத்தேவாலயம் புனித அன்னை தெரசம்மா, புனித தெரசாவை போன்று இந்த தேவாலய நாமம் ஒப்பிடுகின்றன. அவர்களுடைய டைரியில அவங்க எழுதி வைத்திருந்தார்களாம். என்ன எழுதி வைத்திருந்தார்கள்? நான் இறைவனிடம் 2 வரக்கொடைகளை நான் பெற்றிருக்கிறேன் என்பதை நான் உணர்கிறேன் என்று சொன்னார்களாம். அதில் எழுதி வைத்திருந்தார்களாம். முதலாவது, ஆண்டவர் என் பாவத்தை போக்குகிறார் என நான் நம்புகிறேன், அது எனக்கு தெரிகிறது என்று சொல்லி எழுதி வைத்திருந்தார்களாம். இரண்டாவது, நான் எப்போதும் தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த டைரியில எழுதி வைத்திருந்தார்களாம். இன்றைய நாளிலும் இதுதான் நடக்கின்றது. இறைமகன் இயேசு கிறிஸ்து உலகின் செம்மறி நம் பாவங்களை போக்குவதற்காக இம்மண்ணில் வந்திருக்கிறார். இரண்டாவது, அவர் தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறார். அந்த தூய ஆவி நம் ஒவ்வொருவருக்கும் நிரப்பப்பட வேண்டும் என நம் ஆண்டவர் நம்மிடம் வந்து நிற்கின்றார். முதலாவது, உலகின் பாவங்களை போக்குபவர். எப்படி இவர் உலகின் பாவங்களை போக்குபவர் என நாம் அறிய இருக்கின்றோம். ரொம்ப ஆழமான எடுத்துக்காட்டு அதுதான். எனக்கு நான் தியாலஜி படிக்கும் பொழுது, இறையியல் படிக்கின்ற பொழுது, ஃபைனல் இயர் அப்போ என்னுடைய ப்ரொஃபஸர் உள்ள வந்தார் கிளாஸ் ரூமுக்கு. வந்தோடனே எடுத்து காட்டினார். வந்தோடனே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இடையில அப்படியே பாக்கெட்ல கையை விட்டுட்டு ஒரு 200 ரூபாயை தூக்கி காட்டினார். 200 ரூபாயை தூக்கி காட்டிட்டு, பிரதர்ஸ், என் கையில 200 ரூபாய் இருக்கு, யாருக்கு வேணும், யாருக்கு வேணும்னா கையை தூக்குங்க அப்படின்னு கேட்டார். நம்ம சும்மா விடுவோமா? 2 ரூபா 5 ரூபா கிடைச்சாலே போதுமே சாமி, எல்லாம் கையை தூக்கணும். சாமி எங்களுக்கு வேணும், கை கொடுங்க கொடுங்க அப்படின்னு. அடுத்து என்ன பண்ணாரு? அந்த 200 ரூபாயை அப்படியே புழிஞ்சிட்டாரு. இப்ப சொல்லு, இப்ப எவனுக்கு வேணும்னு சொல்லு, நான் தரேன் அப்படின்னு. நமக்கு புழிஞ்சது என்ன, திருப்பி எடுத்து மடிச்சுக்கலாம், அப்படி வேணா அயன் பாக்ஸ்ல போட்டு தேய்ச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பூத்தால மாறிடும். திரும்பவும் கேட்டாரு, இந்த 200 ரூபாய் யாருக்கு வேணும், கை தூக்குங்க அப்படின்னு. அப்ப நாங்க தான் சொல்லலாம், சாமி எங்களுக்கு வேணும், கொடுங்க கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. 3வது வாட்டி தரையில போட்டாரு. போட்டு 2 இழுத்தாரு. அந்த தாள் அப்படியே அதோடைய புது தாள் பழைய நிலைமை ஆயிடுச்சு, பழசாயிடுச்சு, அழுக்காயிடுச்சு அது. திரும்பவும் கேட்டார். கடைசியா கேட்கிறேன், இந்த தாள் யாருக்கு வேணும், இந்த 200 ரூபா தாள் யாருக்கு வேணும் அப்படின்னு. நாங்க சொன்னோம், சாமி அது நீங்க அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தாளை எங்கிட்ட கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம், கொடுத்தா மட்டும் போதும், நாங்க பாத்துக்கிறோம். கடைசியா கேட்டார், இந்த 200 ரூபா தாளில நீ என்ன கத்துக்கிற சொல்லு, இப்ப தாரேன் அப்படின்னு சொன்னார். 200 ரூபா தாள் தான். அவர் சொல்லி கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? அன்னைக்கு என் மனதில் பதிந்தது. நான் புது தாள், நல்ல பளபளன்னு இருக்கிற புது தாள், 200 ரூபா தாள் காட்டினேன், அதை புழிஞ்சேன், கசக்குனேன், தரையில போட்டேன், அதை அழுக்காக்குனேன். ஆனாலும் உனக்கு அந்த 200 ரூபா தாள் வேணுங்கிற. என்ன அர்த்தம்? அதனுடைய வேல்யூ, அதனுடைய மதிப்பு, அதனுடைய தன்மை, நீ என்ன பண்ணினாலும் சரி, அதை நீ புழிஞ்சாலும் சரி, அதை நீ அழுக்காக்குனாலும் சரி, அதை நீ கிழிச்சாலும் சரி, கிழிச்சா அதுக்கு வேலிப்பு இல்லை, அது ஒட்டுக்குனாலும் தான் வேலிப்பு சொன்னார். அதனுடைய மதிப்பு 200. அது மதிப்பு நீ என்ன பண்ணினாலும் சரி, அது மதிப்பு 200 ரூபாக கடைசி வரைக்கும் இருக்கத்தான் செய்யும். மனிதர்களாய நீங்களும் அப்படித்தான். உங்களை சில நேரங்களில் மனிதர்கள் புழியுவார்கள், உன்னுடைய சொந்தங்களே உன்னை புழிந்துவிடும், துன்பப்படுத்துவார்கள், கவலையில் நீடிப்பாய். ஆனால்
இறுதியில் மறந்து விடாதே, நீ மனிதனால் உருவாக்கப்பட்டவன் விட கடவுளால் நீ படைக்கப்பட்டவன். கடவுளால் நீ படைக்கப்பட்டவன். கடவுள் உன்னை உருவாக்கியவர். அதிலிருந்து நீ எந்த சந்தேகம் கொள்ளாதே என்று அந்த சார் சொன்னார், அந்த ப்ரொஃபசர். அன்னைக்கு அடித்தது. சில நேரங்களில் நம்ம கீழே போட்டுறோம், என்ன வாழ்க்கை இது, எப்படி வாழ போறோம், எப்படி இருக்க போகுது, அப்படியெல்லாம் நினைக்கிறோம். ஆனால் மேலே ஒருத்தன் நமக்கு எழுதியவாறு நடைபெறும். இயேசுதாஸ், நீ இதற்காக உன்னை நான் படைக்கப்பட்டேன், நீ இதற்காக மதிப்புள்ளவன், இதற்காகவே நீ உண்மையாக வாழ வேண்டும் என நான் உறுதி செய்தேன், நீ இதற்கான மதிப்புக்குரியவன் என்று என்னால் எழுதியிருக்கிறாரோ அது அவ்வாறு தான் செயல்படும். ஏனால் இது இறைவன் நமக்கு திருமுழுக்கின் மூலமாக எழுதப்பட்டது. கடந்த வாரம் திருமுழுக்கினுடைய விழாவாக நாம் கொண்டாடினோம். அதற்கடுத்த வாரம் புத்தாண்டு விழாவாக கொண்டாடினோம். இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக வர வேண்டும் என நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இறைவனோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருகிறது? நான் யார்? நான் யார்? இன்று திருமுழுக்கு யோவான் இறைமகன் இயேசுவை பார்த்து, இவர்தான் செம்மறி, உலகின் பாவங்களை போக்க வந்தவன் இவன் என்று சொல்லுகிறார். நான் வெறும் தண்ணியில தான் உனக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், தண்ணியால் ஊற்றி தான் உன் பாவங்களை போக்குறேன், ஆனால் இவர் தூய ஆவியால் உன்னைக்கு பாவங்களை கழுவுவார், தூய ஆவியால் உனக்கு உன் பாவங்களை கழுவி திருமுழுக்கு கொடுப்பார் என்கிறார். என்னை விட பெரியவர். சில நேரங்களில் நம்ம குடும்பங்களில் யார் பெரியவன், யார் சிறியவன், யார் மிகுந்தவன், யார் தாழ்ந்தவன் என நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் கூறுகிறார், என்னை பற்றி கொள், வாழ்க்கையில் நான் தான் இறுதியில் உனக்காக இருக்க போகிறவன். நிச்சயம் நம்ம வாழ்க்கையில யோசித்து பாருங்க, இந்த வாழ்க்கை நாம் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? யாருக்காக? பிறந்தது யாராலையோ, யாரோ நம்மளை பெற்றெடுத்தார்கள், யாரோ ஒருவர் பேர் கொடுத்தார்கள். நாம் ஞானஸ்தானம் வாங்கியது நமக்கே தெரியாது, நம் பெற்றோர்கள் சொன்ன பிறகுதான் தெரியும். யாரோ கொடுத்தது. இறுதியில் யாரோ நம்மை புதைக்க இருக்கின்றார்கள். மற்ற யாருக்காக வாழப் போகிறோம்? யாருக்காக வாழ்கிறோம்? யோசித்து பார்த்திருக்கிறோமா என்னைக்காவது? இறுதியில் ஒன்றே ஒன்று நிலைத்திருக்கும், அந்த தேவன் இயேசு கிறிஸ்து, நம்மை படைத்த ஆண்டவர். இறுதியில் நம்மோடு கரம் சேர்த்து வா மகனே, வா மகளே என்று நம்மை அணைக்க இருக்கின்றார். இரண்டாவது, நாம் யாருக்காக வாழ வேண்டும்? நல்ல தேவனுக்காக நாம் வாழ வேண்டும் என இந்த நாளில் முடிவெடுப்போம். இறைமகன் இயேசு கிறிஸ்து மண்ணில் பிறந்தது நம்முடைய பாவங்களை போக்குவதற்காகத்தான் இம்மண்ணில் பிறந்திருக்கின்றார். விபசாரி மகள் ஆண்டவரை நோக்கி ஓடி வருகிறார். ஆண்டவரே, என்னை கல்லை விட்டு எறிவதற்காக ஓடி வருகிறார்கள். இரவெல்லாம் ரசித்தவர்கள் பகலில் என்னை கொல்வதற்கு ஆடவரமாக ஓடி வருகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவனின் காலில் விழுகிறாள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எப்படி சொல்லியிருப்பார்? இவற்றில் எவரேனும் பாவங்கள் செய்யாதிருந்தால் முதல் கல்லை அடி. உங்களை யாராவது பாவங்கள் செய்யாமல் இருந்தால் இந்த பெண் மீது கல்லை விட்டு எரியும் என்று சொல்லுகிறார். யாருமே ரெடியாக போடுறது, கல்லை விட்டு எரியறதுக்கு. எல்லாம் போயிடுறாங்க. அந்த நல்ல மனிதன் அவனும் சொல்லுகிறார், நானும் உன்னை தீர்ப்பிடேன், உன் பாவங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர்தான் நல்ல இறைவன், அவர்தான் நல்ல கடவுள், நல்ல மனிதன். சொல்லுவது என்ன? நானும் உன்னை தீர்ப்பிடேன், ஏனால் நான் உன் பாவங்களை போக்குவதற்காக இம்மண்ணில் வந்தவன் என்று கூறுகின்றார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அப்படிப்பட்ட இறைவனோடு நாம் வாழ வேண்டும். யாரிடம் நம் பாவங்களை போக்க முடியுமோ அவரே நல்ல தேவர். அந்த தேவன் நம்மை விண்ணில் இருந்தும் இம்மண்ணில் இருந்தும் நம்மை எந்நாளும் காக்கின்றவர் நம் இறைமகன் இயேசு கிறிஸ்து. அதைத்தான் சொல்லுகிறார், இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று கூறுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறந்த ஒவ்வொருவருமே பாவிகளால்தான் பிறக்கிறோம். ஆனால் அந்த பாவத்தை இறுதி வரை கொண்டு செல்லாது நல்ல பிள்ளை கொண்டவர்களாக, இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக, மக்களாக வாழ வேண்டும் என இறைவன் விரும்புகின்றார். நாம் அப்படிப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும். இப்பலியிலே நாம் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நம்மையே ஒப்புக் கொடுப்போம். அதைத்தான் அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது சொல்லுகிறார்,
இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும். இவர்கள் என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள். இவர்கள் பாவங்களை மன்னியும் என்று இறுதியில் தன் உயிரை சிந்திய பொழுதும் சொல்லுகிறார், நான் உலகின் பாவங்களை போக்க வந்தவன், பாவங்களை போக்க வந்தவன் என்று சொல்லுகிறார். பாவிகளோடு தான் வாழ்ந்தார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளோடு தான் வாழ்ந்தார். நல்லா யோசித்து பாருங்க. பாவிகளோடு தான் உண்டார், பாவிகளோடு தான் குடித்தார், பாவிகளோடு தான் உறவுகளை வைத்துக் கொண்டார். ஆனால் அவர் ஒருபோதும் பாவியாக இருந்ததில்லை. அவர் ஒருபோதும் பாவியாக இருந்ததில்லை. அப்படிப்பட்ட மக்களாக நாம் வாழ வேண்டும் என இறைவன் அழைப்பு விடுகின்றார். பாவமற்ற பிள்ளைகளாக இறைவனோடு நாம் எப்பொழுதெல்லாம் இறைவனை தேடி வருகின்றோமோ அப்பொழுதெல்லாம், ஆண்டவரே என் பாவங்களை போக்கி அருளும், உம்மோடு பேசுவதற்கும் உம்மோடு வாழ்வதற்கும் என்னிட தடையாய் இருக்கிற என்னுடைய பாவங்களை போக்கும் என சொல்லி ஆண்டவரிடம் நம்மே ஒப்பு கொடுப்போம். அன்னை தெரசல் அப்படித்தான் வாழ்ந்தாள். தூய உள்ளத்தோடு வாழ்ந்தால் இன்று புனிதராக நம் ஒவ்வொருவருக்கும் ஆசி வழங்குகின்றார். அவளை போல வாழ ஒரு எடுத்துக்காட்டாக நாம் வாழ வேண்டும். சொல்லுங்களேன், நம்ம குடும்பங்கள்ல என்னைக்கு லாஸ்ட் டைம் ஒன்னா உட்காந்து ஜெபிச்சோம்? கை தூக்குங்க, கை தூக்குங்க. 1 2 3 4. பரவாயில்ல, இனிமே ஸ்டார்ட் பண்ணுங்க. கிறிஸ்தவ குடும்பம். எப்பொழுது கிறிஸ்தவ குடும்பம் என்று சொல்லுகிறோம்? எந்த குடும்பம் ஒன்றாக தந்தை, தாய், பிள்ளைகள், பெரியோர்கள் இணைந்து ஜெபிக்கின்றதோ அங்கு தூய ஆவியார் இறங்குவார், நிச்சயம் இறங்குவார். நீ ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லு மக்களிடம், நிச்சயம் உன்மேல் தூய ஆவி இறங்கும். அந்த கிடந்த இடத்தில் தூய ஆவி நிலவும். என் குடும்பங்கள் அப்படித்தான். செமினேரி விட்டா வீட்டுக்கு போயிடுவோம். என் தந்தை காலையில் எழுந்தால் குடும்பத்தோட உட்காரணும். ஒரு கையை பிடித்து கொண்டு உனக்கு தெரிந்த ஜெபத்தை சொல்லு. அப்பா ஜெபமே தெரியாது, என் தங்கச்சி சொல்ல ஆரம்பிச்சிருவா, எனக்கு ஜெபம் தெரியாது, நீ சும்மா இருப்பா. சொல்லு, ஏதாவது ஒரு பிரேயரை சொல்லு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லு, இந்த நாளை கொடுத்திருக்கிறார், நன்றி சொல்லு. சொல்லுவோம். உண்மையிலே நான் பார்த்தது அங்கு தூய ஆவி இறங்குவதை. ஆண்டவரின் நாமத்தில் நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வல்லமை நம் மீது இறங்கும். இரண்டாவது, எப்பொழுது ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுருக்குறோம்? எப்பொழுது ஒன்னா குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்டுருக்குறோமா? சாப்பிட்டுருக்குறோமா? இல்லையே, இல்லையே. இப்பெல்லாம் நம்ம வாழ்க்கை, இந்த உலகம் எதை சார்ந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது? மனிதனை மறந்து விட்டது. மனிதன் ஒன்றோடு ஒன்று இருந்த அன்பை மறந்து விட்டது. நாம் வாழ்கின்ற வாழ்க்கை ஏதோ ஒரு போக்கிலே போய் கொண்டிருக்கின்றோம். ஒன்றாக உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிட்டது, உணவு இருந்தது கிடையாது. ஒன்றாக இருந்து ஜெபித்தது கிடையாது. நாம் ஒருவர் வருகிறோம், மகன் ஒரு பக்கம் வருவா டைமிங்கு, மகள் ஒரு பக்கம் டைமிங்கு இல்லை. அப்புறம் எப்படி குடும்பங்களிலே ஒரு அன்பு நிழலிடும், ஒரு பாசமானது உருவாகும், ஒரு பக்தியானது வரும்? இப்பொழுதெல்லாம் தந்தை தாயாரை பார்த்தா, எங்களுடைய ஏரியாலாம் பார்த்தா நமஸ்காரம், தந்தை அப்பா வணக்கம் அப்படி சொல்லிட்டா, இயேசுவுக்கே புகழ், எங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இருக்கிறார்கள். ஆனா இப்பொழுது வாழ்கின்ற காலத்தில் இல்ல ஒண்ணுமே கிடையாது. நீ ஒரு பக்கம் போற, நான் ஒரு பக்கம் போறேன், நீனும் சம்பாரி நானும் சம்பாரி, அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு. ஆண்டவர் கூறுவது ஒன்றே ஒன்று, என்னை நிலைத்திரு, என்னை நோக்கி வருபவன் ஆண்டவர் இந்த தந்தையை பறைசாற்றிக் கொள்ளுவான், என்னாலும் விசுவாசமாக இருப்பான் என்று கூறுகிறார். எப்பொழுது ஆண்டவரை நம் கையில் வைத்துக் கொள்கிறோமோ, அவர் மார்போடு நாம் சாய்ந்து கொள்கிறோமோ, அப்பொழுது அந்த குடும்பங்களிலே ஜப வல்லமையானது இருக்கும், தூய ஆவியாரின் வல்லமை இருக்கும். நிச்சயம் நம் பாவங்களை போக்குவார் நம் ஆண்டவர். எனவே கண்களை மூடுவோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நான் யார் என்பதை விட நான் யாருக்காக வாழ்கிறேன் என்பதே முக்கியம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு என் வாழ்வை என்னாலும் அவர் பாதத்திலே ஒப்பு கொடுப்பேன், ஆண்டவருக்கென என் குடும்பத்தை அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி ஜெபிப்போம். நல்ல இறைவன் நம்ம குடும்பங்களில் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிப்போம். என்னாலும் நம்மை காக்க வேண்டும் என இனி வருகின்ற வாரங்கள் முழுவதும் நம்மை முழுமையாக நம்மோடு பயணிக்க வேண்டும் என ஜெபிப்போம். இறைவன் தாமே நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என அன்று திருமுழுக்கின் வழியாக நம் பாவங்களை போக்கினார். இன்று உலகின் உள்ள பாவங்கள் அனைத்தையும் போக்க வந்த இறைவன் நம் பாவங்களை போக்க வேண்டும் என ஜெபிப்போம். அவரிடம் மன்னிப்பு கேட்டு இப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன்.
அன்பார்ந்தவர்களே, திருமுழுக்கு யோவானால் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சுட்டிக்காட்டிய இயேசு ஆண்டவரை நமக்களிக்க தந்தையாம் இறைவனிடம் மன்றாடுவோம். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று இயேசுவுக்கு சான்று பகர்ந்த திருமுழுக்கு யோவானைப் போல திருத்தந்தை லியோ, எமது பேராயர் மற்றும் ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொது நிலையினர் ஆகியோர் இறைவனுக்கு உண்மையான சாட்சிகளாய் வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலக தலைவர்கள் அனைவரும் ஒரு மனதோடு மக்களுக்கு அமைதியான வாழ்வையும் தேவையான அடிப்படை வசதியும் தருவது தங்களது தலையாய் கடமை என்பதை உணர்ந்து அதற்கேற்ற பணிகளை முன்னெடுக்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாம் நமது குடும்பங்களில் இயேசுவை மையப்படுத்தி வாழவும் அவர் நமக்கு தந்த நியமங்களாகிய அன்பு, பணிவு, பிறர் தேவையில் உதவுவது, நிபந்தனையற்ற மன்னிப்பு ஆகியவற்றை நமது வாழ்வில் கடைபிடிக்க உதவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வறுமையில் வாடுவோர், நோயால் துன்புறுவோர், ஆதரவற்றோர், தனிமையில் இருப்போர் அனைவரும் மன அமைதியும் மனதிடனும் பெற்று வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இனி வருகின்ற வாரங்கள் முழுவதும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். நம் பிள்ளைகள் படிக்கின்ற வேலைகளிலும், நம் பிள்ளைகள் செய்கின்ற தொழில்களிலும், அவர்கள் பயணிக்கின்ற ஒவ்வொரு பாதையிலும் இறைவன் தாமே கூட இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், எந்த கருத்திற்காக இந்த இறைவனை தேடி வந்தோமோ, இந்த பலிபீடத்திலே கூடி இருக்கின்றோமோ, அந்த கருத்திற்காகவும் இறைவனோடு கெஞ்சி மன்றாடுவோம். இரக்கத்தின் ஊற்றாகிய தந்தையே, நாங்கள் கேட்ட இம்மன்றாட்டுகளை கனிவுடன் ஏற்று உம் திருமகன் வழியாக அளித்தருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.